we are going to see Standard 5th Science Term 2 Lesson 2 Water Part 1 Introduction திருக்குறள் நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. திருக்குறள் says, if it be said that the duties of life cannot be discharged by any person without water, so without rain there cannot be the following of water. எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி நீர் இல்லை வாட்டர் இல்லாமல் வாழ முடியாது, மழை இல்லாமல் வாட்டர் கிடையாது. ஸோ அப்போனா ரெயின் இருந்தால் தான் வாட்டர் இருக்கும். we cannot survive without water. நம்மளால் வாட்டர் இல்லாமல் லைஃப் லீட் பண்ண முடியாது. water was once available in the nature freely. வாட்டர் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது? நேச்சர் கிட்டே இருந்து. எப்படி கிடைக்குது? ஃப்ரீயாக. now it is sold in the shops for money. இப்போல்லாம் கடைகளில் வாட்டர் சேல் பண்ணுறாங்க. water has become scarce nowadays. scarce அப்படின்னா டிமாண்ட், பற்றாக்குறை. nowadays வாட்டர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ we should preserve it for our basic needs and also for the needs of future generation. ஸோ நம்மளோட பேசிக் நீட்ஸ்க்காகவும் அண்ட் தென் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காகவும் கண்டிப்பாக வாட்டரை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். In this lesson, we will study about the sources of water, how to manage water, how it is polluted, and how the polluted water causes diseases. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் சோர்ஸஸ் பற்றியும், எப்படி வாட்டர் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பற்றியும், எப்படி வாட்டர் பொல்யூட் ஆகிறது பற்றியும், பொல்யூட் ஆன வாட்டர் என்ன டிசீஸஸ்லாம் உருவாகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1, சோர்சஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் த மோஸ்ட் abundant substance on the earth. abundant அப்படின்னா ரொம்ப அதிகமாக, ஏராளமாக. ஏர்த்தோட சர்ஃபேஸில் அதிக அளவில் காணப்படுற பொருள் என்ன அப்படின்னா அது வாட்டர். இட் ஃபில்ஸ் த சீஸ், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். வாட்டர் கவர்ஸ் மோர் தென் 2/3 ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். வாட்டர் எர்த்தோட சர்ஃபேஸில் எப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா சீஸாகவும் ரிவராகவும் லேக்ஸாகவும் ஃபில் ஆகிருக்கு. இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் ஆஸ் ஸ்னோ அண்ட் ஐஸ் ஆன் மவுண்டன்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சீஸு, ரிவர்ஸு, லேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்னோவாகவும் மவுண்டன்ஸில் ஐஸாகவும் காணப்படுது. இன் த அட்மாஸ்பியர் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் huge quantities as vapor and clouds. அட்மாஸ்பியரில் வாட்டர் எப்படி ப்ரெசண்ட்டாக இருக்கான் அப்படின்னா ஹியூஜ் குவான்டிட்டிஸ், ரொம்ப அதிகமான குவான்டிட்டிஸில் வேப்பர் அப்படின்னு நீராவியாகவும் அண்ட் தென் க்ளவுட்ஸ் மேகங்களாகவும் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. த ஃபாலோயிங் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். சோர்சஸ் ஆஃப் வாட்டர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர், அதாவது ஆற்று நீர் மற்றும் ஏரி நீர். சீ வாட்டர், கடல் நீர். வெல் வாட்டர், கிணற்று நீர். ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னா ஊற்று நீர். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா நிலத்தடி நீர். நோக்கி தான் போகுது. லேக் இஸ் அன் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர். ஒரு ஏரியாவில் வாட்டர் ஃபில்லாக இருந்தது அப்படின்னா அந்த வாட்டர் பாடி கொஞ்சம் ஹியூஜாக இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அதை லேக்குன்னு சொல்கிறாங்க. Man-made lakes created when dam is built on a river is called reservoir. அதாவது இப்போது ரிவர் போயிட்டுருக்கு அப்படின்னா இன் பிட்வீனில் ஒரு டேம் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது மேனால் மேக் பண்ணுற லேக்ஸ் தான் ரெசர்வார். ஸ்மால் ஏரியாஸ் ஃபில்டு வித் வாட்டர் ஆர் கால்டு பாண்ட்ஸ். அதாவது ஸ்மால் ஏரியாவில் வாட்டர் ஃபில்லாகி இருந்ததா அப்படின்னா அதை பாண்ட்ஸ், குளம்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், கிரவுண்ட் வாட்டர், ரெயின்ஃபால், மெல்டிங் ஸ்னோஸ் ஆர் எ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இன் லேக்ஸ், ரெசுவா அண்ட் பாண்ட்ஸ். அதாவது ரிவர்ஸ்னால் ஆறுகள்,
ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா நீரோடைகள், கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா நிலத்தடி நீர், ரெயின்ஃபால்னால் மழை, மெல்ட்டிங் ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி வர அந்த வாட்டர். இதனாலையும் இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்றும் சேர்ந்து உருவாக்குறது தான் லேக்ஸு, ரெசுவா அண்டு பாண்ட்ஸ். ஆஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சால்ட் is dissolved in it, it is suitable for drinking and irrigation. இல்லை வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு தான் இந்த வாட்டரில் வந்து இருக்குது. இது வந்து ட்ரிங்கிங்க்கும் இரிகேஷனுக்கும் யூஸ் ஆகுது. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம், அதாவது பயிர்கள்லாம் விளைவிக்கிறதுக்காக இந்த வாட்டர் வந்து யூஸ் ஆகும். sea water has salinity of approximately 3.5% or 35 parts per thousand. salinity அப்படின்னா என்ன அப்படின்னா உப்புத்தன்மை. சீ வாட்டரில் எவ்வளோ உப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா 3.5% இருக்காம். அதாவது ஒரு 1000 பார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் 35 பார்ட்ஸ் வந்து உப்பு தண்ணி மாதிரி. This means that every 1000 ml of sea water contains 35 grams of salt, sodium chloride is dissolved in it. அதாவது இப்போ 1000 ml sea waterல 35 grams வந்து salt இருக்காம். Due to the presence of more amount of salt, sea water is called saline water. இந்த வாட்டரில் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து இருக்கிறதுனால தான் சீ வாட்டரை வந்து உப்பு வாட்டர், சேலைன் வாட்டர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் ஆஸ் வெல் ஆஸ் ட்ரிங்கிங். ஸோ அதனால தான் இந்த வாட்டரில் நிறைய வந்து சால்ட் இருக்கிறனால தான் இது வந்து நீர்ப்பாசனத்துக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு 3 அண்டர் கிரவுண்ட் வாட்டர். டியூரிங் ரெயின்ஃபால் part of the rain water gets absorbed in the soil. இப்போ வந்து ரெயின் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாயில் என்ன பண்ணும், வாட்டரை அப்சர்வ் பண்ணும். It flows through various layers of the soil till it reaches hard rock where it gets accumulated to form reservoir. அதாவது accumulated அப்படின்னா gather. இப்படி சாயில் வந்து அப்சர்வ் பண்ண அந்த வாட்டர் வந்து சாயிலுக்கு அடியில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த நிறையா லேயர்ஸ் எல்லாம் கடந்து போய் ஒரு ஹார்ட் ராக் கிட்ட வந்து ரீச் ஆகும். அப்படி ஹார்ட் ராக் கிட்ட ரீச் ஆகும்போது ஒரு ரெசுவா வந்து கேதர் ஆகும், நீர் தேக்கம் வந்து ஃபார்ம் ஆகும். This reservoir of water is the underground water. அந்த நீர் தேக்கத்தை தான் வந்து underground waterன்னு சொல்கிறோம். These water may contain soluble salts of calcium and magnesium. அந்த வாட்டரில் இருக்கிற சால்ட் வந்து கால்சியம் அண்டு மெக்னீஷியம் இருக்கும். அது வந்து கரையக்கூடிய சால்ட்டாக வந்து இருக்கும். Underground water is made available for human use either as well water or as spring water. அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து பீப்புளுக்கு, ஹியூமனுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா வெல் வாட்டர், அது கிணத்து நீராகவும் இருக்கும் அல்லது ஊற்று நீராகவும் பீப்புள் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் impurities because it is filtered by nature as it passes through several layers of the soil. அதாவது நிலத்தடி நீர் வந்து டர்ட் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து நிறைய லேயர்ஸை வந்து கடந்து போகிறதுனால நேச்சராகவே வந்து ஃபில்டர் ஆகி ஒரு பியூரான, ஒரு கிளியரான ஒரு வாட்டராக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வெல் வாட்டர், கிணற்று நீர். When the earth's surface is dug deep, water reservoir are found above the rocks. அதாவது எப்போ வந்து எர்த்தோட சர்ஃபேஸை வந்து டீப்பாக வந்து தோண்டிக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் ரெசுவா, ஒரு வாட்டர் நீர் தேக்கம் வந்து ராக்ஸுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. த டெப்த் ஆஃப் எ வெல் வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். டெப்த், இந்த கிணத்தோட ஆழம் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா கிணறும் வந்து ஒரே சைஸில் ஒரே ஆழத்தில் வந்து இருக்காது.
Well water contains soluble impurities. Impurities அப்படின்னா dirt. Depending upon the nature of the soil. அதாவது அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா impurities, dirt வந்து கரையக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு தண்ணி வந்து கலங்களாக இருக்கும், ஒவ்வொரு கிணத்து தண்ணி வந்து பியூராக சூப்பராக இருக்கும்ல, அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டர்ட் வந்து சாலிபலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் வாட்டர். ஸ்ப்ரிங் வாட்டர்னா ஊற்று நீர். Sometimes the accumulator underground water applies pressure on the rocks and comes out of the earth's surface in the form of a spring from any available opening. Accumulator என்ன சொன்னேன்? Gather. இந்த என்ன சொன்ன ஆல்ரெடி சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி போய் நிறைய லேஸை கடந்து போய் சம் ராக்கு கிட்ட என்ன பண்ணோம், ரெசுவா நீர் தேக்கம் வந்து க்ரியேட் ஆகுமா, சம் வாட்டர் வந்து சம் ரெசுவா வந்து ராக்ஸுக்கு கீழே வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சம் ப்ரெஷர்னால் அந்த வாட்டர் வந்து ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வர ஆரம்பிக்கும். தீஸ் வாட்டர் இஸ் கால்டு ஸ்ப்ரிங் வாட்டர். அப்படி வெளிவர அந்த வாட்டரை தான் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறோம். ஸ்ப்ரிங் வாட்டர் யூஸ்வலி கண்டைன்ஸ் dissolved salts and minerals, but it is free from suspended impurities. அதாவது அந்த வாட்டர் வந்து சால்ட்டும் இருக்கும் அண்ட் தென் மினரல்ஸும் இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா டர்ட் ஆகாமல் கிளியராக வந்து மாசுக்கள் இல்லாமல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So Roman letter 2, water cycle. Continuous movement of water from the earth to the atmosphere and back to the earth is known as water cycle or hydrologic cycle. earth சர்ஃபேஸில் இருந்து அட்மாஸ்பியருக்கும் அட்மாஸ்பியர்லேருந்து ஏர்த்துக்கோ ஒரு தொடர்ச்சியான வாட்டர் மூமெண்ட் இருக்கிறத தான் வந்து வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள்னு சொல்கிறோம். வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஸ்டேஜஸ். வாட்டர் சைக்கிளில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இவாப்ரேஷன், the process in which water is changed into water vapor by the heat of the sun is called evaporation. It takes place on the surfaces of rivers, oceans, lakes and ponds. Plants also release water by transpiration. சன்னோட ஹீட்டுனால ஓஷன்ஸு, லேக்ஸு, பாண்ட்ஸு அண்டு ரிவர்ஸ் இருக்குல்ல வாட்டர், அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும். எது மூலமாக அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த வாட்டர் எல்லாம் சேர்ந்து வாட்டர் வேப்பராக வந்து சேஞ்ச் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இவாபரேஷன். நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன். The process in which water vapor is converted into water on cooling is called condensation. Water vapor in the atmosphere being lighter rises up and cools down. It further condenses to form tiny water tablets. அதாவது இங்கே வந்து ஹாட்டாக இருக்கும், ஆனால் 6000 ஃபீட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஏர் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். அப்போது இந்த வாட்டர் வேப்பர் வந்து ரைஸ் ஆகி மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா கூலாகும். கூலாகி வாட்டர் வேப்பர் வந்து வாட்டராக வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். அப்படி அந்த வாட்டர் வேப்பர் வந்து கூலாக ஆக ஆக டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து க்ளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா precipitation. The water tablets join together to form clouds. As they get cooler, the tablets become bigger and heavier and fall as rain. If the air is very cold, they freeze to fall as hail of snow. வாட்டர் டேப்லெட்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். இந்த க்ளவுட்ஸ் வந்து கூலாக ஆரம்பிக்கும் போது இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சைஸில் பெருசாகும், ஹெவியாகும். அப்போ வந்து ரெயின் வர ஆரம்பிக்கும்.
எப்போ வந்து ஏர் வந்து ரொம்ப கூலாக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து ஹெயில் ஆஃப் ஸ்னோ வர ஆரம்பிக்கும். அதாவது டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் மழை வரும். அதாவது டெம்பரேச்சர் வந்து வார்மாக இருந்ததுன்னா ரெயின் வரும், டெம்பரேச்சர் வந்து கோல்டாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ஸ்னோ வரும். Next, flowing back to oceans. Rainwater forms streams and springs which join together to form rivers. Rivers flow finally into the sea and ocean, thereby completing the cycle. ரெயின் வாட்டர் வந்து ரெயின் வந்து வர ஆரம்பிக்கும் போது ரெயின் வாட்டர் என்ன ஆகும், ஸ்ட்ரீம்ஸ் நீரோடையாக வந்து போகும். அண்ட் தென் ஸ்ப்ரிங்ஸ் ஊற்று தண்ணியெலாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்ப்ரிங்ஸு ஸ்ட்ரீம்ஸு இதெல்லாம் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், ரிவர் வந்து ஃபார்ம் பண்ணும். ரிவர் வந்து ஃப்ளோ ஆகி எங்கே போய் ஜாயின் ஆகும், சீலையும் ஓஷன்லேயும் ஜாயின் ஆகும். இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். இன் ஃப்ரீசிங் கண்டிஷன்ஸ் வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்கை becomes snow or hail. Hailstones or balls of ice. அதாவது ஃப்ரீசிங் கண்டிஷன் அப்போது ஸ்கைலேருந்து வர வாட்டர் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஸ்னோ ஆர் ஹெயில், அதாவது பனிக்கட்டியாக வரும், இல்லை அப்படின்னா ஆலங்கட்டியாக வரும். இந்த ஹெயில் அப்படின்னா என்னென்னா ஐஸ் பால்ஸை தான் ஹெயிலுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆலங்கட்டி மலைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஹெயில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.